முதுமலை தெப்பக்காடு மாயாற்றில் பாகனுடன் இணைந்து குட்டி யானை பொம்மி குளித்து மகிழ்ந்த காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் 27 வளர்ப்பு யானைகள் உள்ளன. இதில் கடைக்குட்டிகளாக உள்ள ரகு, பொம்மி என்ற குட்டி யானைகள் குறும்புத்தனத்துடன் உலா வருகின்றன. ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபென்ட் விஸ்வரஸ் ஆவண படத்திற்கு பின்பு ரகு, பொம்மி குட்டி யானைகளுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது. இந்நிலையில் மாயாற்றில் பொம்மி குளித்து மகிழ்ந்தது. அப்போது பாகனும் நீரில் குதித்த நிலையில் மெல்லிய சத்தமிட்டு கொஞ்சியபடி பாகனுடன் நீரில் ஆட்டம் போட்டது. தெப்பக்காடு மாயாற்றில் இந்த சுட்டி குழந்தை பொம்மி தண்ணீரிலிருந்து வெளியே வர மனமில்லாமல் ஆனந்தமாக குளியலிட்ட காட்சிகள் சுற்றுலா பயணிகளை மிகவும் ரசிக்க வைத்தன. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் திருப்பணிகள் நிறைவு பெற்று கடந்த 4ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து 6 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேக விழாவுக்காக மங்கள இசை, மண்டப சாந்தி, கோ பூஜை நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் கோயில் விமானங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வந்தனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் விழாவில் பங்கேற்று காளியம்மனை வழிபட்டனர். கொடைக்கானலில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆற்றில் கரைக்கப்பட்டன. கொடைக்கானலில் கோயில்கள் மற்றும் முக்கிய இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. மேலும் வீட்டில் வைத்து வழிபட்ட சிறிய அளவிலான சிலைகளை பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது மேளதாளங்கள் முழங்க பெண்கள், இளைஞர்கள் உற்சாகத்துடன் நடனமாடினர். முக்கிய சாலைகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட சிலைகள் ஆற்றில் கரைக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்திக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் தற்போது சென்னை திரும்புவதால் பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், தற்போதைய நிலை என்ன? கண்டிப்பா சிவரஞ்சனி, நேற்று விநாயகர் சதுர்த்தி, இன்று ஞாயிற்றுக்கிழமை காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்று விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினார். சென்னை புறநகர் சேர்ந்த மக்கள் வெள்ளிக்கிழமை அன்று மாலை சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்று தற்போது திரும்பி வருகின்றனர். இதன் காரணமாக அதிக அளவில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வரும் காரணத்தினால் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் தற்போது கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் காரணமாக ஒரு 30 நிமிடம் வரை தாமதமாக நின்று சுங்கச்சாவடி கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட். நடிகர் சங்க கட்டடப் பணிகளை முடிப்பதற்காகவே நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்தியாளர் செந்திலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லாதவர்களுக்கும் பாலியல் தொல்லை குறித்த புகார்களை தெரிவிக்கலாம் என்றார். நடிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் விஷால் நம்மளோட இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இப்ப நீங்க நடிகர் சங்கத்துல தேர்தல் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஒப்புதல் பெற்றிருக்கீங்க. இதன் மூலமா ஏற்கனவே கட்டட பணிகள் நடைபெற்றிருக்கு, அதுக்கான செலவீடுகள் எல்லாம் நிறைய இருக்கு. இது மூலமா எவ்வளவு தொகை மிச்சப்படுத்தப்படும்? எதுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது? இல்ல, ஒருவேளை டிசம்பருக்குள்ள முடிக்கணும். இன்ஜினியர்ஸ் உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க.
ஆர்கிடெக்டும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வந்து தள்ளி போச்சுன்னா மறுபடியும் எலெக்ஷன் வந்தால் அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து ஒரு எலெக்ஷன் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. அந்த எலெக்ஷன் இல்லைன்னா வந்து 4 மாசத்துல பில்டிங் இந்நேரம் முடிஞ்சிருக்கும் பில்டிங். ஸோ அதனால வந்து ஒப்புதல் கேட்டிருக்கோம். எல்லாரும் ஏகமனதோட ஒத்துக்கிட்டாங்க. கண்டினியூ பண்ணுங்க, டேர்மை கண்டினியூ பண்ணுங்க, 3 இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இந்த ஹேமா கமிட்டி மூலமா இப்போ நிறைய பெண்கள் நடிகைகள் வந்து பேசிட்டு இருக்காங்க தாங்கள் சந்தித்த அந்த பாலியல் சுரண்டல்கள் அல்லது பாலியல் பிரச்சனைகள், துன்புறுத்தல்கள் பற்றி. இது எந்த அளவுக்கு இப்போ பேசுறது வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, வெளியில வந்தா தானே ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வெளியில. வெளியூர்களில் படப்பிடிப்புகள் நடைபெறுவதால் தான் பல முன்னணி நடிகர்கள் நடிகர் சங்க கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என அச்சங்க தலைவர் நாசர் கூறியுள்ளார். நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருடனும் தொடர்ந்து கலந்துரையாடல் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். நடிகர் சங்க கட்டடம் கட்ட வங்கியில் கடன் பெறுவதற்கு 50% வைப்பு நிதியான 11 கோடி ரூபாயை நடிகர் கார்த்தி ஒவ்வொரு நடிகராக சந்தித்து திரட்டியதாகவும் நாசர் குறிப்பிட்டார். குறிப்பாக நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோரிடம் தனிப்பட்ட முறையில் கார்த்தி பேசி நிதியை பெற்றதாகவும் கூறினார். செய்திகள் சிலவற்றை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். திரைத்துறையில் பெண்களுக்கு ஒரு அவமானம் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் படத்தில் நடிப்பவர்கள்தான் என்று நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாலியல் குற்றங்கள் உலகம் முழுவதும் நடைபெறுவதாக கூறினார். எங்க கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்க குடும்பம் ஒன்னா. அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதுல முழு காரணம் நாங்க நடிக்கிறவங்க தான். எந்த துறையில் தப்பு நடந்தாலும் உடனே சரி செய்ய வேண்டும் என்றும் காலம் தாழ்த்து புகாரளிக்க கூடாது என்றும் மன்சூர் அலிகான் தெரிவித்தார். ஒரு திருடன் ஒரு திருட்டு போயிருச்சு உங்க வீட்டில், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எப்ப திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா? போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா? சார், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடினா பலான்னு ஒரு அறை விட மாட்டாரு. இப்ப யார் தேன்கூட்டில் கல்லெறியறான்னு பார்க்கணும். சினிமாவை ஊத்தி மூடுறதுக்காக பாக்குறாங்க. கேரளாவில் நடிகர் சங்கம் மீண்டும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடிகர் சங்கம்லாம் பலமா இருக்கணும், அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும். கேரளாவில் மோகன்லால், அந்த இவர் மம்முட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து, எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும். நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இருக்கோம். சினிமாவை கேவலப்படுத்த சிலர் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்றும் மன்சூர் அலிகான் விமர்சித்தார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் தந்தை மகளை கட்டி போட்டுவிட்டு 5 லட்சம் ரூபாய் கொள்ளை போயிருக்கிறது. பட்டப்பகலில் இந்த சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை செய்து விடுவதாக மிரட்டி பீரோவில் இருந்த 5 லட்சம் ரூபாயை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, இப்ப இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக என்னென்ன விவரங்கள் இதுவரை தெரிய வந்துள்ளது? வணக்கம் அபிநயா. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள அர்த்தநாரிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன். இவர் தனிப்பட்டை நடத்தி வரும் நிலையில் இவருடைய மகனான கோகுலகிருஷ்ணனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து விஸ்வநாதின் மனைவி மற்றும் கோகுலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் குலதெய்வத்திற்காக பத்திரிகை வைக்க சென்ற நிலையில் இன்று விஸ்வநாதன் மற்றும் அவருடைய மகள் ரம்யா ஆகிய இருவர் மட்டுமே வீட்டில் இருந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று பட்டப்பகல் முகமூடி அணிந்த 3 நபர்கள் உள்ளே சென்று விஸ்வநாதன் மற்றும் அவர் மகள் ரம்யாவை கொலை செய்வதாக மிரட்டி அருகில் இருந்த சேரை கட்டி போட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து பீரோ சேவை வாங்கி பீரோவில் இருந்த சுமார் 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனை அடுத்து இவர்கள் கதவு நீண்ட நேரம் திறக்கப்படாததை கண்டு அருகில் எடுத்தவர்கள் அவர்கள் இருவரையும் மீட்டனர். மேலும் இது தொடர்பாக சென்னிமலை காவல்துறையின் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சென்னிமலை காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் 3க்கும் மேற்பட்ட நபர்கள் முகமூடி அணிந்த நிலையில் அவர்களிடம் பீரோவில் இருந்த 5 லட்சம் கொள்ளையடித்து சென்றதாகவும் தெரிவித்தனர். அபிநயா, கொள்ளை சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு.